வணக்கம் தோழர்களே. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 19 ஜூன் 2024 கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கீழடி உட்பட்ட 8 இடங்களில் பார்த்தீங்கன்னா அகழ்வாய்வு பணிகள் தொடக்கம். இதை தொடங்கி வச்சவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தமிழக முதல்வர் மாண்புமிகு திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள். இந்த 8 இடங்கள் என்னென்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சென்னனூர் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்குது. திருமால்புரம் தென்காசி, கொங்கல் நகரம் திருப்பூர், மருங்கூர் கடலூர், கீழ்நமண்டி திருவண்ணாமலை, வெம்பங்கோட்டை விருதுநகர், பொற்பனக்கோட்டை புதுக்கோட்டை, கீழடி சிவகங்கை. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ராமானுஜர் நூல் வெளியீடு. இந்த ராமானுஜர் நூலை வெளியிட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள். இந்த நூல் கலைஞர் கைவண்ணத்தில் உருவான ராமானுஜர் மதத்தில் புரட்சி செய்த மகான் அப்படின்ற ஒரு தொலைக்காட்சி தொடரை பார்த்திங்கன்னா அனைவரும் தெரிந்து கொள்ளும் வகையில் பார்த்திங்கன்னா ஒரு புத்தகமாக பார்த்திங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. இது யார் சார்பாக வெளியிட்டிருக்காங்க பார்த்திங்கன்னா இந்து சமய அறநிலையத்துறை அதோடைய சார்பாக பார்த்திங்கன்னா இந்த ராமானுஜர் நூல் பார்த்திங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. அடுத்தது ஆவின் நிறுவனம் 1958 பார்த்திங்கன்னா இந்த ஆவின் நிறுவனம் பார்த்திங்கன்னா நிறுவியிருக்காங்க. இப்போது ரீசெண்டாக பார்த்திங்கன்னா சேலம் மற்றும் மதுரை இந்த 2 இடத்துல பார்த்திங்கன்னா அதிநவீன தொழில்நுட்பத்தில் ஐஸ்கிரீம் ஃபேக்ட்ரி 2 பார்த்திங்கன்னா திறந்திருக்காங்க. அடுத்தது முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தில் பயன்பெற தகுதியான ஆண்டு வருவான எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1,20,000க்கும் குறைவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது மிஷன் நிஷ்சயை தொடங்கிய மாநிலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாப் மாநிலம். இந்த மிஷன் நிஷ்சயை அப்படின்ற ஒரு மிஷனை எதுக்கு தொடங்கியிருக்காங்க அப்படின்னா இந்தியா பாகிஸ்தான் இதற்கு இடையே உள்ள எல்லையில் பார்த்திங்கன்னா அதிகப்படியான போதைப் பொருட்கள் பார்த்திங்கன்னா ஊடுருவலை தடுப்பதற்காக தொடங்கப்பட்ட ஒரு மிஷன் தான் இது. அடுத்தது காந்தி சாகர் வனவிலங்கு சரணாலயம் எங்கே அமைந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேசம். நெக்ஸ்ட்டு உலக அமைதி குறியீட்டில் 2024ஆம் ஆண்டு இந்தியாவின் இடம் எத்தனாவதுன்னு பார்த்தீங்கன்னா 116வது இடத்தை பார்த்தீங்கன்னா இந்தியா பெற்றிருக்கு. முதலிடம் பார்த்தீங்கன்னா ஐஸ்லாந்து, 2வது இடம் பார்த்தீங்கன்னா அயர்லாந்து. அடுத்ததாக எ ஃப்ளை அந்த ஆர்பிஐ வால் அப்படின்ற புத்தகத்துடைய ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அல்பனா கில்லாவாலா அப்படின்றவர் தான் எ ஃப்ளை ஆன் த ஆர்பிஐ வால் அப்படின்ற ஒரு புத்தகத்தை பார்த்தீங்கன்னா எழுதியிருக்கார். அடுத்து இந்த பஜன் கவுர் என்பவர் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் வில்வித்தை தொடர்புடையவர். இவர் பார்த்தீங்கன்னா ஒலிம்பிக் தகுதி வில்வித்தை போட்டியை பார்த்தீங்கன்னா தங்கம் பதக்கம் பார்த்தீங்கன்னா பெற்றிருக்கிறாரு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உலக முதலைகள் தினம் பார்த்தீங்கன்னா எப்போது அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஜூன் 17. அடுத்தது ஐ டூ வாட் ஐ டூ மற்றும் பிரேக்கிங் த மோல்டு என்ற 2 புத்தகங்களை எழுதியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரகுராம் ராஜன் என்பவர். இந்த ரகுராம் ராஜன் அப்படி பேரை கேள்விப்பட்டு இருந்தால் அவர் யாருன்ட்டு கமெண்ட் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள். அடுத்தது இன்டர்நேஷ்னல் பிக்னிக் டே எப்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் 18. இதோடைய கருப்பொருள் பார்த்திங்கன்னா வெவ்வேறு கலாச்சாரங்களை கொண்டாடுவது. அடுத்தது இறுதியாக பார்த்திங்கன்னா நீதிபதி சந்துரு தலைமையிலான ஒரு நபர் குழு அறிக்கை பார்த்திங்கன்னா சமர்ப்பிக்கப்பட்டிருக்கு. இந்த ஒரு நபர் குழு எதற்காக போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா பள்ளிகளில் மாணவர்களிடம் ஜாதிய வன்முறைகளை களைவதற்காக அவங்கக்கிட்ட இருந்து பரிந்துரை கேட்பதற்காக நீதிபதி அதாவது ஓய்வு பெற்ற நீதிபதி சந்துரு தலைமையில் பார்த்திங்கன்னா ஒரு நபர் குழு பார்த்திங்கன்னா போட்டிருக்காங்க. அவங்க தற்போது பார்த்திங்கன்னா அதற்கான ரெக்கமெண்டேஷன் சொல்லக்கூடிய பரிந்துரைகளை பார்த்திங்கன்னா வழங்கியிருக்காங்க. ஓகே காய்ஸ், இதுதான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் ப்ரிப்பேர் பண்ணது. ஓகே, டெய்லியும் பார்த்திங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா அப்லோட் ஆகும். மறக்காமல் பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ கைஸ்.